வணக்கம். நிமிடச் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதா. +2 மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு இன்று தொடக்கம். முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்ய பாஜக ஆலோசனை. வங்கதேசத்தில் 43 பேரை பலி கொண்ட தீ விபத்து என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். தமிழகத்தில் +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. +2, +1 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு அடுத்தடுத்து பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெறவுள்ளது. இதில் முதலில் +2 மாணவர்களுக்கு இன்று தேர்வு நடைபெற அதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலிருந்து சுமார் 7,25,000 மாணவர்கள் எழுதவுள்ளனர். தேர்வை முன்னிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் 3,300க்கும் மேற்பட்ட மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அங்கு மாணாக்கர்கள் தேர்வை எழுதுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தேர்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தேர்வில் முறைகேடுகளை தடுக்க 3,200 பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு மையங்களில் குடிநீர், இருக்கை உள்பட வசதிகள் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ஹால் டிக்கெட்டில் உள்ள விதிமுறைகளை மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மார்ச் 22ஆம் தேதி வரை +2 மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெற இருக்கிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதவுள்ள மாணவ மாணவியருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கல்வி வாழ்க்கையின் அடுத்த கட்டமான +2 இறுதித் தேர்வை அச்சமற்று எதிர்கொள்ள வேண்டும் என மாணவ மாணவியருக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். தெளிவாக எழுதுங்கள், நீங்கள் எதிர்பார்க்கும் வெற்றி அமைய வாழ்த்துகிறேன் என்று கூறியுள்ள முதலமைச்சர், தேர்வு என்பது மற்றொரு கல்வியியல் நடைமுறைதானே தவிர அதுவே திறமையை எடை போடுவதற்கான அளவுகோல் கிடையாது, பதற்றம் வேண்டாம் என தெரிவித்திருக்கிறார். பெற்றோர்களும் இதனை நன்கு உணர்ந்து குழந்தைகள் மீதான அழுத்தங்களை தவிர்த்து வெற்றிக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதற்கு எதிராக வேதாந்தா குழுமம் தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தூத்துக்குடி பகுதி மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நலன் மிகவும் முக்கியமானது என்றும் அவர்களை காப்பதும் அவர்களது கவலையை போக்குவதும் மாநில அரசின் கடமை என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு தெரிவித்தது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை ஏற்படுத்திய சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் கழிவுகளை கையாண்ட முறை மிகவும் கவலைக்குரியது என தலைமை நீதிபதி குறிப்பிட்டார். கழிவுகளை கையாண்டதில் 2013ஆம் ஆண்டிற்கு பிறகு பலமுறை வாய்ப்பு வழங்கியது தங்களது தவறுகளை ஆலை நிர்வாகம் சரிசெய்யவே இல்லை என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்றம் மிகவும் சிறப்பாக கையாண்டதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான அனைத்து வழக்குகளையும் முடித்து வைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஸ்டெர்லைட் ஆலை கடந்த 2018ஆம் ஆண்டு மே மாதம் முதல் மூடப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நச்சு ஆலைக்கு எதிராக தொடர்ந்து போராடிய மக்களுக்கும் அரசின் வலிமையான சட்ட போராட்டத்திற்கும் கிடைத்த வெற்றி என தெரிவித்துள்ளார். எத்தகைய ஆபத்திலிருந்தும் மக்களை காப்போம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை திறக்க அனுமதிக்க வேண்டும் என்ற ஆலையின் மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதனை வரவேற்கும் வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். பரந்தூர் விமான நிலையத்தின் பணிகள் முடிக்கப்பட்டு 2029ஆம் ஆண்டு திறக்கப்படும் என சாத்தியக்கூறு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது குறித்த தொழில்நுட்ப சாத்தியக்கூறு அறிக்கையின்படி பரந்தூர் விமான நிலையம் 4 கட்டங்களாக அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. மொத்த செலவு 32,704 கோடி ரூபாய் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. முதற்கட்ட பணிகள் 2026ஆம் ஆண்டு ஜனவரியில் தொடங்கப்பட்டு 2029ஆம் ஆண்டு பரந்தூர் விமான நிலையம் திறக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை பெங்களூரு விரைவுச் சாலை வழியாக விமான நிலையத்திற்கு 6 இணைப்புச் சாலைகள் அமைக்கவும் பிரத்யேக சரக்கு முனையத்திற்கு புதிய இணைப்புச் சாலைகளும் திட்டமிடப்பட்டுள்ளன. மெட்ரோ ரயில் சேவை பரந்தூர் விமான நிலையம் வரை நீட்டிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் தளவாட மையம், விமான கேட்டரிங், ஏவியேஷன் அகாடமி உள்ளிட்ட வசதிகள் கொண்டுவரவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான ஒப்புதல்கள் கிடைத்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடங்கப்படும். மத்திய அரசு வரி பகிர்வாக தமிழகத்திற்கு 5,797 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது.
பல்வேறு மாநிலங்களுக்கான வரி பகிர்வு தொகையை மத்திய நிதியமைச்சகம் விடுவித்துள்ளது. மொத்தம் 1,42,122 கோடி ரூபாய் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழகத்துக்கு 5,797 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் உத்தரப்பிரதேசத்திற்கு அதிகபட்சமாக 25,495 கோடி வழங்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களுக்கு ஏற்கனவே 12ஆம் தேதி 72,961 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்த தொகை ஒதுக்கப்படுவதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இதோடு சேர்த்து கடந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 3 தவணைகளாக மாநிலங்களுக்கு வரி பகிர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களுக்கு வரி பகிர்வு குறைவாகவே வழங்கப்படுவதாக தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் குற்றஞ்சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வது தொடர்பாக அக்கட்சியின் தேர்தல் குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. மக்களவைத் தேர்தல் தேதிகள் இன்னும் ஒரு வாரத்தில் எதிர்பார்க்கப்படும் நிலையில் வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. ஆளுங்கட்சியான பாஜகவும் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வது குறித்து நேற்று ஆலோசனை நடத்தியது. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இக்கூட்டம் இரவு 10:30 மணியளவில் தொடங்கி சுமார் 4 மணி நேரம் நடைபெற்றது. யோகி ஆதித்யநாத், பூபேந்திர பட்டேல், மோகன் யாதவ், விஷ்ணு தியோசாய், புஷ்கர் சிங் தாமி, பிரமோத் சாவந்த் ஆகிய பாஜக முதலமைச்சர்களும் மாநில பாஜக தலைவர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். கடந்த தேர்தலில் தோல்வியடைந்த தொகுதிகளில் முதலில் வேட்பாளர்களை அறிவிப்பது குறித்து இக்கூட்டத்தில் பேசப்பட்டதாக தெரிகிறது. மேலும் தர்மேந்திர பிரதான், பூபேந்தர் யாதவ், மன்சுக் மாண்டவியா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களாக உள்ள நிலையில் அவர்களை மக்களவைத் தேர்தலில் களமிறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இன்னும் சில நாட்களில் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மக்களவைத் தேர்தலில் அசாம் மாநிலத்தில் 11 தொகுதிகளில் பாஜக போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற 3 தொகுதிகள் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த அறிவிப்பை அசாம் மாநிலத்தில் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா தெரிவித்திருக்கிறார். அதன்படி 14 மக்களவைத் தொகுதிகள் கொண்ட அசாமில் பார்பெட்டா மற்றும் துப்ரியில் அசாம் கன பரிஷத் கட்சி போட்டியிடும் என்றும், கோக்ரஜார் தொகுதியில் UPPL கட்சி போட்டியிடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற இடங்களில் பாஜக போட்டியிட உள்ளது. சந்தேஷ்காலி விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஷேக் ஷாஜகானை கட்சியிலிருந்து 6 ஆண்டுகள் இடைநீக்கம் செய்வதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இதுகுறித்த அறிக்கையை அக்கட்சித் தலைவர் டெரக் ஓ'பிரையன் வெளியிட்டுள்ளார். மேற்குவங்க மாநிலம் சந்தேஷ்காலியில் பழங்குடியின பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் நிலத்தினை அபகரித்ததாகவும் ஷேக் ஷாஜகான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து தலைமறைவான அவரை 55 நாட்கள் கழித்து மேற்குவங்க காவல்துறை கைது செய்தது. தொடர்ந்து பாசிர்ஹாட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஷேக் ஷாஜகானை 10 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்ட நிலையில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட அதிகரித்து 8.4 விழுக்காட்டை தொட்டிருப்பதாக மத்திய அரசின் புள்ளியியல் துறை தெரிவித்திருக்கிறது. நடப்பு நிதியாண்டில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான 3வது காலாண்டிற்கான பொருளாதார வளர்ச்சி புள்ளி விவரங்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி இந்த காலாண்டின் வளர்ச்சி 8.4 விழுக்காடாக இருந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது உலக வங்கி, சர்வதேச நிதியம் உள்ளிட்ட அமைப்புகள் கணித்ததை விட அதிகமாகும். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்தமான வளர்ச்சி 7.6 விழுக்காடு இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே கணிக்கப்பட்டதை விட 0.3 விழுக்காடு அதிகமாகும். 8.4 விழுக்காடு வளர்ச்சி என்ற தகவல் இந்திய பொருளாதாரத்தின் வலிமையை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ள பிரதமர், இதன் மூலம் 140 கோடி மக்களும் பயனடைவார்கள் என்றார். சீனாவின் ஸ்மார்ட் கார்கள் மூலம் அமெரிக்கர்களின் தகவல்கள் திருடப்படுவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குற்றம் சாட்டியுள்ளார். சீன தொழில்நுட்பத்திலான ஸ்மார்ட் கார்கள் பயன்பாடு அமெரிக்காவில் அதிகரித்து வருகிறது. இதன் மூலம் அமெரிக்காவின் நிலப்பரப்பு தொடர்பான முழு தகவல்கள் சீனாவிற்கு கடத்தப்படுவதாக ஜோ பைடன் சாடியுள்ளார். அதேபோல் பயனாளர்களின் தகவல்களும் திருடப்படுவதாக சந்தேகிப்பதாக அவர் கூறினார். இது அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ள ஜோ பைடன், சீனாவில் அமெரிக்காவின் ஸ்மார்ட் வாகனங்களுக்கு அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பது போல வெளிநாட்டு ஸ்மார்ட் கார்கள் பயன்படுத்துவது குறித்த புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் என அரசு ஆலோசித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹித் சர்மா தலைமையில் துணை கேப்டன் பும்ரா அணிக்கு திரும்பியுள்ளார். ஜெய்ஸ்வால், கில், ரஜத் பட்டிதர், சர்ஃப்ராஸ் கான், துருவ் ஜூரல், KS பரத், படிக்கல், அஸ்வின், ஜடேஜா,
அக்சர், குல்தீப், சிராஜ், முகேஷ்குமார், ஆகாஷ்தீப் ஆகியோர் அணியில் நீடிக்கின்றனர். வாஷிங்டன் சுந்தர் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். மும்பை அணிக்கு எதிரான ரஞ்சி கோப்பை அரையிறுதியில் தமிழ்நாட்டு அணிக்காக அவர் விளையாடவுள்ளார். முழு உடற்தகுதி பெறாத KL ராகுல் அணியில் இடம்பெறவில்லை. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி மார்ச் 7ஆம் தேதி தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோரிடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அதேபோல முதலமைச்சர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் இடையேயும் கூட்டணி ஒப்பந்தம் குறித்து கையெழுத்திடப்பட்டுள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்தெந்த இடத்தில் போட்டியிடப் போகின்றன என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள கோமாதேக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது. திமுக மற்றும் மக்கள் நீதி மய்ய கூட்டணி இதுவரை முடிவாகாத நிலையில் கமல்ஹாசனின் வெளிநாட்டு பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பாக திமுகவும் மக்கள் நீதி மய்யமும் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. அதன் தொடர்ச்சியாக 2 நாட்களில் கூட்டணி உறுதியாகி தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. கூட்டணி குறித்து நல்ல செய்தி விரைவில் தெரிவிக்கப்படும் என்று அண்மையில் கமல்ஹாசன் கூறியிருந்தார். தக்லைஃப் சினிமா படப்பிடிப்பிற்காக இன்று இரவு வெளிநாடு செல்ல கமல்ஹாசன் திட்டமிட்டிருந்த நிலையில் அந்த பயணம் தற்போது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் கோவையில் கட்சிக் கொடிகள் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. கோவையின் 5 முக்கு காந்திஜி கதர் கடையில் கட்சிக் கொடிகள் தயாரிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், நாம் தமிழர், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளின் கொடிகள் தயாரிக்கும் பணிகள் நடைபெறுகின்றன. தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் முன்பே பல்வேறு கட்சிகள் வேட்பாளர்களையும் அறிவித்து பிரச்சார பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றன. இந்த சூழலில் கொடிகளின் விற்பனை அதிகரிக்கும் என்பதால் இரவு பகலாக கொடி தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். குழந்தைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் கிறிஸ்டல் பந்தை தடை செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கில் ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள் மத்திய அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த கார்த்திக் கண்ணன் என்பவர் 2018ஆம் ஆண்டு தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தண்ணீரில் ஊற வைத்து விளையாடும் கிறிஸ்டல் ஜெல்லி பந்துகளை குழந்தைகள் விழுங்கிவிட்டால் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் என்பதால் தமிழகத்தில் அவற்றை விற்பனை செய்ய தடை விதிக்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி கங்காபூர் வாலா மற்றும் தனபால் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த பந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வருவதாகவும் மாநில அரசுக்கு அதில் எவ்வித பங்கும் இல்லை என்றும் விளக்கமளித்தார். மாநில அரசு தனிப்பட்ட முறையில் தடை விதிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். அதைத் தொடர்ந்து மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரரின் புகார் குறித்து மத்திய அரசு தரப்பில் தகவல் கேட்டு தெரிவிப்பதாக கூறினார். அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் வழக்கு 2018ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது என்றும் இதுவரை மத்திய அரசு தரப்பிலிருந்து எந்த பதில் மனுவும் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் காட்டம் தெரிவித்தனர். ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள் மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் தவறினால் அரசுக்கு கடும் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் மாநிலங்களவை தேர்தலில் கட்சி மாறி வாக்களித்த 6 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அறிவித்தார். I therefore hold and declare the respondents number 1 to 6 have ceased to be member of Himachal Pradesh Legislative Assembly with immediate effect. ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஒழுங்கினமாக நடந்து கொண்டதாக 15 பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற தொடரில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படுவதை காங்கிரஸ் கட்சி தவிர்த்துள்ளது. இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் ஹிமாச்சல பிரதேச முதல்வர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில காங்கிரஸ் தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர்.
இதில் அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்டு விட்டதாக கட்சியின் மத்திய பார்வையாளரான DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கருத்து வேறுபாடுகளை களைய ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். All is well. This government will stay for 5 years. We all are well. All issues have been sorted out. We have worked out. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் அரசியல் குழப்பம் முடிவுக்கு வந்த நிலையில் முதலமைச்சராக சுகுவிந்தர் சிங் சுகுவே நீடிப்பார் என காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். இமாச்சல அரசில் ஏற்பட்டுள்ள சிக்கலை சமாளிக்க மேலிட பார்வையாளர்களாக DK சிவக்குமார் மற்றும் பூபேந்தர் சிங் ஹூடா இருவரும் நியமனம் செய்யப்பட்டிருந்தனர். கடந்த 2 தினங்களாக அவர்கள் ஷிம்லாவில் முகாமிட்டு நிலைமையை சரிசெய்யும் வேலைகளில் ஈடுபட்டனர். ஆலோசனைக் கூட்டத்தின் நிறைவாக செய்தியாளர்களை சந்தித்த DK சிவக்குமார் ஹிமாச்சலில் ஏற்பட்ட அரசியல் குழப்பத்திற்கும் காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அபிஷேக் மனு சிங்வி தோல்விக்கும் முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகு பொறுப்பேற்றுக் கொண்டதாகவும் ஹிமாச்சல காங்கிரஸில் இருந்த குழப்பங்கள் தற்போது தீர்க்கப்பட்டுவிட்டதாகவும் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி 5 ஆண்டுகால ஆட்சியை நிறைவு செய்யும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய நிர்வாகிகள் என அனைவரிடமும் தனித்தனியாக ஆலோசனை நடத்தி குறைகள் மற்றும் வேறுபாடுகள் களையப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். சக்கர நாற்காலி வழங்க தாமதமானதால் 80 வயது பயணி உயிரிழந்தது தொடர்பாக ஏர் இண்டியா நிறுவனத்திற்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நியூயார்க் நகரத்திலிருந்து மும்பைக்கு ஏர் இண்டியா விமானம் மூலம் கடந்த 12ஆம் தேதி வந்த முதிய தம்பதியினர் 2 சக்கர நாற்காலிகளை முன்பதிவு செய்திருந்தனர். ஆனால் ஒரு சக்கர நாற்காலி மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் மனைவிக்கு நாற்காலியை கொடுத்து நடந்து சென்ற 80 வயது முதியவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இந்த நிகழ்வு தொடர்பான விசாரணையில் சக்கர நாற்காலிகள் தேவைப்படும் பயணிகள் 33 நபர்கள் இருந்துள்ளதாகவும் 15 சக்கர நாற்காலிகள் மட்டுமே விமான நிலையத்தில் இருந்ததும் தெரியவந்தது. காசாவில் கட்டட இடிபாடுகளில் சிக்கியிருந்த சிறுவன் 9 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளான். இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதலில் சிறுவன் அகமது நயீமின் வீடு இடிந்து விழுந்துள்ளது. இந்த இடிபாடுகளில் அவர் உட்பட 4 உறவினர்கள் சிக்கியுள்ளனர். 9 நாட்களாக இடிபாடுகளில் சிக்கியிருந்த அவர்களை மீட்புக் குழுவினர் நேற்று பத்திரமாக மீட்டுள்ளனர். குடிநீர், உணவு இல்லாமல் இருந்ததால் சிறுவன் மிகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பான காணொலியும் வெளியாகியுள்ளது. يا رب بسم الله اسحبوا يا اخوان اسحبوا اكيد ايوه خلاص. காசாவில் சமீபத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 30 நபர்கள் உயிரிழந்தனர். இதன் காரணமாக இஸ்ரேல் நடத்தி வரும் போரில் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 30,000-ஐ கடந்திருக்கிறது. 70,000-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை 25 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வீழ்த்தியது. பெங்களூரு மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நிர்ணயித்த 195 என்ற இலக்கை நோக்கி RCB அணி விளையாடியது. தொடக்கத்தில் அதிரடியாக விளையாடிய அந்த அணியின் கேப்டன் மந்தனா 74 ரன்கள் விளாசினார். சோஃபி டிவைன் 23 ரன்களும், மேக்னா 36 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். ஆனால் பின்னர் வந்தவர்கள் சொற்ப ரன்களில் வந்த வேகத்தில் விபலியில் திரும்பினர். இதனால் அந்த அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 169 ரன்கள் மட்டுமே எடுத்து 25 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. டெல்லியின் ஜெஸ் ஜான்சன் 3 விக்கெட்டுகளும், மரிஷானா கேப், அருந்ததி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். முதலில் பேட் செய்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஷஃபாலி வர்மா, கேப்சி ஆகியோரின் அதிரடியால் 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 194 ரன்கள் குவித்தனர். திருப்போரூர் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் வந்ததை அடுத்து அங்கு ரசிகர்கள் கூட்டம் அலைமோதியது. நாவலூர் அருகே நடிகர் ரஜினிகாந்த் வாங்கிய நிலத்திற்கு பத்திரப்பதிவு செய்ய திருப்போரூர் சார் பதிவாளர் அலுவலகம் வந்தார். அவரை பத்திரப்பதிவுத்துறை அலுவலர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு நடிகர் ரஜினிகாந்த் வந்ததால் பத்திரப்பதிவு செய்ய வந்த மற்ற யாரையும் காவல்துறை அனுமதிக்கவில்லை. பத்திரப்பதிவு முடித்து வெளியே வந்த ரஜினிகாந்தை காண ஏராளமான ரசிகர்கள் அங்கு குவிந்தனர். அப்போது அங்கிருந்த ஒரு பெண் ரசிகையுடன் செல்ஃபி எடுத்த ரஜினிகாந்த் ரசிகர்களை நோக்கி கையசைத்து காரில் ஏறி புறப்பட்டார்.
எதிர்க்கட்சியினரை புகழும் அளவுக்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தமிழகத்திற்கு உழைத்துள்ளனர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பிரதமர் மோடி புகழ்ந்தது குறித்த கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் தமிழ்நாட்டுக்காக உழைத்து மறைந்திருக்கிறார்கள். ஆக ஒரு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர் கூட எங்களுடைய தலைவர் புகழ்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இந்த நாட்டுக்கு உழைத்திருக்கிறார் என்பதை இதிலிருந்து தெரியும். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து அதிமுகவின் வாக்கு விழுக்காட்டை சரியச் செய்ய வேண்டும் என பாஜக கணக்கு போடுவதை உணர முடிகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அதிமுக தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திமுகவையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய நிலை வந்தால் தமிழ்நாட்டுக்கு பெரும் தீங்கு விளையும். இதை தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் உணர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. எத்தனை முறை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சுற்றி சுற்றி சுழன்று பரப்புரைகளை மேற்கொண்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் மோடி வித்தையை நம்ப மாட்டார்கள். டெல்லியில் திமுக குடும்பத்திற்கு நெருக்கமான நபரிடம் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது என்றும் அதையே தமிழ்நாட்டில் பிடித்து இருந்தால் இது வெறும் பால் பவுடர் என திமுக அரசு பிரச்சனையை முடித்திருக்கும் என முன்னாள் அமைச்சர் KC வீரமணி விமர்சித்துள்ளார். ஒரே நாள்ல 2000 கோடி பரிமாணம் உள்ள அந்த போதைப் பொருளை இவர்கள் கைப்பற்றியிருக்கின்றார்கள். அது இங்க தமிழ்நாட்டில் பிடிச்சிருந்தா என்ன பண்ணிப்பாங்க தெரியுமா? இது பால் பவுடர்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சிட்டுப்பாங்க. தமிழ்நாட்டில் பிடிச்சிருந்தா இதுக்கு இதுவெல்லாம் செய்தியை அது இல்லை, அது என்ன பால் பொருள் மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மறைச்சிட்டுப்பாங்க. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மிகைப்படுத்தி காட்டப்படுவதாகவும் அக்கட்சியின் உண்மை நிலை வாக்கு எண்ணும்போதுதான் தெரியும் என்றும் காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். அதான் அப்படியே முன்னாடி கூட 15 லட்சம் வரப்போகுதுன்னு சொன்னாங்க, கடைசி வரைக்கும் வரல. இப்போ சிட்டிங் MLA வரப்போகுதுன்னு சொன்னாங்க, கடைசி வரைக்கும் வரல. இதுதான் உண்மை. பத்திரிகைகள், சில ஊடகங்கள் அவருக்கு ஒரு மெகாஃபோனையும் ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸையும் பூத கண்ணாடியும் ஸ்பீக்கரையும் கொடுத்துட்றீங்க. அதனால் அவங்க பேசுகிறதும் இருக்கிறதும் பெருசாக தெரியுது. வாக்கெண்ணும் போது தான் அவருடைய உண்மையான நிலை தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி கூட்டணி, இந்தியா கூட்டணி 39 பாராளுமன்ற தொகுதிகளும் அமோக வெற்றி பெறும். கடந்த தேர்தலை போல் இந்த முறையும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் கரூரில் வெற்றி பெறுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்திருக்கிறார். திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு எத்தனை நதியில் போய் குளிச்சாலும் சரி, கடலில் போய் குளிச்சாலும் சரி, எத்தனை கோயிலில் போய் கும்பிட்டாலும் சரி, தமிழ்நாட்டில் பாஜக போட்டி போட போகிறது நோட்டாவோட தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் உலக வரலாற்றிலேயே வசூல் பண்ணுறதுக்காக ஒரு யாத்திரை நடந்திருக்கும்னா அது தமிழ்நாடு பாஜக தலைவர் நடந்த யாத்திரை தான். கரூரில் ஒரு இடத்துல 500 மீட்டர் நடக்கிறாரு. 500 மீட்டர் நடக்கிறாங்க. முந்தானது அரவக்குறிச்சியில் கூட்டம் நடக்குது. அண்ணா பொறுத்த வரைக்கும் நான் கரூர் நாடாளுமன்ற தொகுதியோடைய சிட்டிங் MP. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருந்தது. மிக நிச்சயமாக நான் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் தான் போட்டியிடுவேன். சென்னையில் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என அமைச்சர் KN நேரு தெரிவித்திருக்கிறார். சென்னையை பொறுத்த வரைக்கும் 1040 MLD கொடுத்துட்டு இருக்காங்க. 1040 MLD. இப்போ புதுசாக 150 MLD இப்போ சேர்ந்து இருக்குது. இந்த 150 MLD சேர்ந்தாலும் கொஞ்சம் வெளியில வெயில் காலங்கிறதுனால இயற்கையிலிருந்து வர தண்ணீர் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதை இந்த 150 MLD மூலம் வச்சு புதிய குழாய்கள்லாம் பதிச்சு பல இடங்கள்ல எந்த இடத்துலையும் தண்ணீர் தட்டுப்பாடு வராம செய்யறதுக்கு எல்லா வேலையும் முடிச்சு தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு 950 கோடி வட சென்னையில் இருக்கிற குழாய்களை மாற்றுவதற்காக நிதிக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். எந்தெந்த இடத்தில் தேவையோ அந்த பணி தொடரும். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் அமைந்துள்ள மல்லிகை நகர் பகுதியில் அனைத்து துறை அதிகாரிகளும் ஆய்வு செய்தனர். பூலத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மல்லிகை நகர் கிராமத்தில் மின்சாரம் இல்லாத நிலை குறித்த செய்தி புதிய தலைமுறையில் வெளியானது. செய்தியின் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி, வருவாய்த்துறை, வனத்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல துறை அதிகாரிகள் குழு நேரடி கள ஆய்வு செய்தனர்.
அப்போது கிராமத்திற்கு தேவையான சாலை, குடிநீர் தொட்டி, மின்சாரம் உள்ளிட்டவைகளை பூர்த்தி செய்ய திட்டங்கள் வகுக்கும் பணியை களத்தில் செய்தனர். சுகாதாரத்துறை சார்பாக கிராம மக்களின் உடல்நிலை பரிசோதிக்கப்பட்டது. அரசு அதிகாரிகள்லாம் வந்து இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கையை அவங்க கேட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு அவங்க வந்து கேட்டு எங்களுக்கு வந்து ரோடு வசதி, தண்ணி தொட்டி, இபி கரண்ட் வசதி இதெல்லாம் செஞ்சு தரேன், பொது குடோன்னு இதெல்லாம் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஆர்டிஓ சார் சில அதிகாரிகள்லாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்டி குறிப்பிடத்துக்கு வந்து 14 வீடு கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு டெம்பரரியாக வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து குடியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த பாத வசதி இப்போ வசதியும் இல்லை. ஃபாரஸ்ட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. இது சம்பந்தமாக வந்து கலெக்டர்கிட்ட கோரிக்கை வச்சிருந்ததில்ல. இன்றைக்கி எல்லா அதிகாரி வந்தோம். வந்து இன்றைக்கி பாதைக்கு ஃபாரஸ்ட் அனுமதியோட வந்து பாதையை அளந்து அமைச்சாச்சு. வாட்டர் டேங்க் வந்து கட்டுறதுக்கு இடம் அளந்து கொடுத்தாச்சு. கேரள நடிகை மமிதா பைஜு வணங்கான் படப்பிடிப்பின் போது இயக்குநர் பாலா தன்னை அடித்ததாக பண்பலை வானொலி நிகழ்ச்சி ஒன்றில் கூறியுள்ளார். சமீபத்தில் மலையாளத்தில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற பிரேமலு படத்தின் மூலமாக ரசிகர்களின் மத்தியில் கவனம் ஈர்த்தவர் மமிதா பைஜு. இவர் இயக்குநர் பாலா இயக்கிய வணங்கான் படத்திற்கு முதலில் ஒப்பந்தமானதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் படத்தில் வில்லடிச்சா மாடன் என்கிற பாடலுக்கு வாத்தியம் வாசித்தபடி ஆட வேண்டும் என்ற ஒரு காட்சி இருந்துள்ளது. அப்போது அந்த பாடலுக்கு 2-3 டேக்குகள் எடுத்துக்கொண்டதால் இயக்குநர் பாலா தன்னை திட்டியதாகவும் பின்னர் முதுகில் அடித்ததாகவும் நடிகை மமிதா பைஜு கூறியுள்ளார். இயக்குநர் பாலா, நான் அவ்வப்போது திட்டுவேன், பெரிதாக எடுத்துக் கொள்ளாதீங்க என சொன்னதாகவும் குறிப்பிட்டு பேசியுள்ளார். இந்நிலையில் ரசிகர்கள் மத்தியில் வணங்கான் படத்திலிருந்து மமிதா பைஜு வெளியேற இதுதான் காரணமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. 2024ஆம் ஆண்டு தொடக்கம் முதல் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரின் விலை அதிகரித்து வரும் சூழலில் இந்த மாதமும் ₹23.50 உயர்த்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் முதல் நாளில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றியமைக்கின்றன. அந்த வகையில் 19 கிலோ எடை கொண்டுள்ள வணிக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ₹23.50 உயர்த்தப்பட்டு ₹1960.50 விற்கப்படுகிறது. இந்த விலையேற்றம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. 3 மாதங்களில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை ₹36 அதிகரித்துள்ளது. அதே நேரம் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் மாற்றமில்லாமல் ₹918.50 விற்பனையாகிறது. கூரையில் சூரிய ஒளி மின்தகடு அமைக்க 1 கோடி குடும்பங்களுக்கு 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்ற திட்டத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துள்ளது. இந்த மானியத்தை அளிக்க 75,021 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை பிரதமர் இம்மாதம் 13ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 2 கிலோ வாட் திறன் கொண்ட சூரிய ஒளி மின் அமைப்புக்கு 60 விழுக்காடு மானியமும், 3 கிலோவாட் திறன் கொண்ட அமைப்புகளுக்கு 40 விழுக்காடு மானியமும் வழங்கப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி 1 கிலோவாட் அமைப்புகளுக்கு ₹30,000 மானியமும், 2 கிலோவாட் அமைப்புகளுக்கு ₹60,000 மானியமும், 3 கிலோவாட் அமைப்புகளுக்கு ₹78,000 மானியமும் வழங்கப்படுகிறது. இந்தியாவில் 3 செமிகண்டக்டர் தயாரிக்கும் தொழிற்சாலைகளை 1.26 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைப்பதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தது. இவற்றில் 2 தொழிற்சாலைகள் குஜராத்தில் அமைய உள்ளன. இந்த தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு அரசு சார்பில் 76,000 கோடி ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படுகிறது. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒரே தேர்தல் ஒரே கட்சி என்ற நிலை நாட்டில் ஏற்பட்டுவிடும் என்றும், இணையதளமே கூட இல்லாமல் போகும் நிலை வரலாம் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கோவையில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு இவ்வாறு பேசினார். 2021 அடிமைகளை விரட்டி தமிழ்நாட்டுக்கு விடியலை தந்தது நம்முடைய தலைவர் அவர்கள். அதேபோல தற்பொழுது அடிமைகளுடைய ஓனர்ஸ், அவங்க அடிமைகளுடைய ஏஜென்ட்ஸ், அவங்களையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் தான் இந்த தேர்தல். எந்த தேர்தலில் போது ஹேஷ்டாக் பண்ணீங்க, உலகம் எங்கும் பரவச்சு கோ பேக் மோடி. இந்த முறை நாம சொல்ல வேண்டியது கெட் அவுட் மோடி. தருமபுரம் மடத்தையும் தங்களையும் ரவுடிகளிடமிருந்து காத்த முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தருமபுரம் ஆதீனம் தெரிவித்திருக்கிறார். ஆதீனத்தின் 27வது தலைமை மடாதிபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக தருமபுரம் மடத்தில் சில அடையாளம் தெரியாத நபர்கள், ரவுடிகள் சேர்ந்து போலியான ஆடியோ வீடியோ பதிவுகள் மூலம் மடத்தின் விசுவாசிகளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வந்ததாக குறிப்பிட்டுள்ளனர்.
இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் நோக்கில் காவல்துறையை நாடியதாகவும் முதலமைச்சரின் உத்தரவின்படி இதில் தொடர்புடையவர்கள் மீது மிக துரிதமாக சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். மிக துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டு தங்களையும் தருமபுரம் மடத்தின் பெருமையையும் காத்த காவல்துறைக்கும் தங்களை ரவுடிகளிடமிருந்து மீட்டெடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ஆதீனம் கூறியுள்ளார். தருமபுரம் ஆதீனம் தொடர்பான விவகாரத்தில் திடீர் திருப்பமாக ஏற்கனவே அளிக்கப்பட்ட புகாரில் இடம்பெற்றிருந்த விஜயகுமார், செந்தில் ஆகியோர் எந்த தவறும் செய்யவில்லை என காவல்துறையிடம் மறுப்பு கடிதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரம் ஆதீனத்தை சிலர் பணம் கேட்டு மிரட்டியதாக அவரது இளைய சகோதரர் விருத்தகரி காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தார். இதைத் தொடர்ந்து 4 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள பாஜக மாவட்ட தலைவர் அகோரம், திமுக ஒன்றிய செயலாளர் விஜயகுமார், தருமபுர ஆதீனத்தின் சேவகர் செந்தில், ஆதீன போட்டோகிராபர் பிரபாகர், வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் ஆகியோரை தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்நிலையில் விஜயகுமார், செந்தில் எந்த தவறும் செய்யவில்லை என ஆதீனத்தின் இளைய சகோதரர் விருத்தகரி காவல்துறைக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். விஜயகுமார் மடத்திற்கு ஆதரவாகத்தான் இருந்து வந்தார் என்றும், செந்தில் பெயர் பதற்றத்தில் தவறுதலாக சேர்க்கப்பட்டு விட்டதாகவும் விருத்தகரி தனது கடிதத்தில் விளக்கியுள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றும் விவகாரத்தில் தமிழக அரசு முறையாக செயல்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றக்கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தின் சிறப்பு அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்த அறிக்கையில் 30 கோடி ரூபாய் செலவில் சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள், வனப்பகுதியில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவதில் உள்ள சிரமத்தை புரிந்து கொள்ள முடிகிறது என்றும், சமதள பகுதிகளில் உள்ள மரங்களை அகற்றுவதில் என்ன சிரமம் எனவும் கேள்வி எழுப்பினர். ஒரு கிராமம் அல்லது ஒரு ஊராட்சியில் கூட முழுமையாக சீமை கருவேல மரங்கள் அகற்றப்படவில்லை என குறிப்பிட்ட நீதிபதிகள், அதற்கு ராக்கெட் தொழில்நுட்பம் தேவையில்லை எனவும் கூறினர். தமிழகத்தில் காலியாக உள்ள 245 சிவில் நீதிபதிகள் பதவிகளுக்கான தற்காலிக தேர்வு பட்டியலை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிவில் நீதிபதிக்காக தேர்வு செய்யப்பட்டவர்களில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற விண்ணப்பதாரர்கள் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களில் சேர்க்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து ஷீனா என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் K ராஜசேகர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிக மதிப்பெண் பெற்ற தேர்வர்களை பொதுப்பிரிவில் சேர்க்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் தற்காலிக தேர்வு பட்டியலை ரத்து செய்தனர். அதிக மதிப்பெண்கள் பெற்ற விண்ணப்பதாரர்களை பொதுப்பிரிவில் சேர்த்து மீதமுள்ள விண்ணப்பதாரர்களை இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றி காலி பின்னடைவு பணியிடங்களிலும் தற்போதைய காலி இடங்களிலும் சேர்க்க உத்தரவிட்ட நீதிபதிகள் திருத்தி அமைக்கப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியலை 2 வாரங்களுக்குள் வெளியிடவும் உத்தரவிட்டனர். தஞ்சையில் நடைபெற்ற மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் மக்கள் பிரச்சினைகளை பேச விடுவதில்லை என மேயருக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேயர் ராமநாதன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் நடப்பாண்டில் 344 கோடி வருமானமும் செலவு 324 கோடி எனவும் கூறினார். மாநகராட்சிக்கு 20 கோடி ரூபாய் நிதி கையிருப்பில் இருப்பதாக தெரிவித்தார். அப்போது பேசிய மாமன்ற உறுப்பினர் கண்ணுக்கிணியாள், மாநகராட்சியிடம் கையிருப்பு இருந்தபோதிலும் தனது பகுதியில் எந்த பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த மேயர் ராமநாதன், அனைத்து பகுதிகளிலும் சாலைகள் சரியாக போடப்பட்டிருப்பதாகவும் உறுப்பினர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் எனவும் கூறினார். அதற்கு தேமுதிக கண்ணுக்கிணியாள் மறுப்பு தெரிவிக்க முயன்றபோது மற்ற திமுக உறுப்பினர்கள் அவரை பேசவிடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் வார்டு குறைகளை எடுத்துக் கூற முடியவில்லை என கூறி கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்டதை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்த ஃபுட் ரிவ்யூவருக்கு சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இன்ஸ்டாகிராமில் பே கம்ஸ் சாய்ஸ் என்ற பெயரில் இளம்பெண் ஒருவர் ஃபுட் ரிவ்யூ செய்து வருகிறார். 2 லட்சத்திற்கும் அதிகமான ஃபாலோயர்களை கொண்ட இவர் அண்மையில் ஃபுட் ரிவ்யூ காணொலி ஒன்றுக்காக சென்னை அண்ணா நகர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் கையை விட்டபடி போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இந்த காணொலியை தனது இன்ஸ்டா பக்கத்தில் ரீல்ஸுக்காக அவர் பதிவு செய்த நிலையில் இளைஞர் ஒருவர் அதனை ட்விட்டரில் பதிவிட்டு சென்னை காவல்துறையை டேக் செய்து நடவடிக்கை எடுக்கும்படி குறிப்பிட்டிருந்தார்.
இதனையடுத்து சென்னை போக்குவரத்து காவல்துறை ஹெல்மெட் அணியாமல் விதிமீறலில் ஈடுபட்ட ஃபுட் ரிவ்யூவருக்கு அபராதம் விதித்து உத்தரவிட்டனர்.